நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கலப்பு தீவனம் தான் பின்னாடி இருக்குது. அது நாங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்ணுறோங்க. குவாலிட்டியாக பண்ணணுங்கிறதுக்காக நம்ம யாரையும் நம்பி எடுத்து நம்ம நிறையா பேர் பண்ணுறாங்க, எடுத்து மாற்றி விட்றாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளே பண்ணிகிட்டு இருக்குங்க. எல்லாமே நம்ம குவாலிட்டியாகவும் ப்ரீமியமாகவும் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு சத்துக்காக நம்ம கார்போஹைட்ரேட்டுக்காக மக்காச்சோள மாவும் கம்பு கேழ்வரகு அந்த மாதிரி எல்லாம் கலந்துருக்குங்க. சரிங்க. அடுத்து வந்து புரோட்டீனுக்காக நம்ம பார்த்தோம்னா நம்ம கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, பருத்தி அதை அரைச்சது நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. அவங்களோட விருப்பம் தான் அதிகமாக இருந்தது. எல்லாரும் இந்த மாதிரி ஒரே இடத்துல எடுக்கிற மாதிரி கேட்டதுனால தான் நம்ம வந்து இதையும் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா போயிட்டு இருக்கு. அவங்ககிட்ட இருந்து இப்போ நல்லா வரவேற்பும் கிடைச்சிருக்கு. எங்கே வேணாலும் கொரியர் பண்ணலாம், ஒரு மூட்டை பண்ணிடலாம். ஒரு மூட்டை கேட்டாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு கொடுத்துருவோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குங்க சார். சார் நம்ம போன பதில் வந்து பார்த்தா சைலேஜை பற்றி பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கோதுமை தவிடு நைஸு, கோதுமை தவிடு பொட்டு அதை பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. புரோட்டீன் பெல்லட், அதாவது அடர் தீவனம் அப்படின்னு சொல்கிறாங்க, குச்சி தீவனம் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த பதிவில் வந்து நீங்கள் கலப்பு தீவனம்னு சொல்லிட்டு இதையும் வந்து நீங்கள் ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பதிவில் இதை பற்றி பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சார். உங்கள் பேர், உங்கள் ஊர், நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம் மட்டும் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். என் பேர் ஜெயக்குமாருங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டத்தில் கணபதி நகருங்கிற இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க சார். இது ஃபேக்ட்ரி இருக்கிற இடம். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சைலேஜ் போட்டிருந்தோம் நம்ம வீடியோவிலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நம்ம கோதுமை நைஸ் தவிடு, அப்புறம் பொட்டு, கோதுமை பொட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். சரி. இப்போ அது போக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெல்லட்டும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து கலப்பு தீவனமும் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கலப்பு தீவனம் தான் பின்னாடி இருக்குது. அது நாங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணி பண்ணுறோங்க. குவாலிட்டியாக பண்ணணுங்கிறதுக்காக நம்ம யாரையும் நம்பி எடுத்து நம்ம நிறையா பேர் பண்ணுறாங்க, எடுத்து மாற்றி விட்றாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளே பண்ணிட்டு இருக்குங்க. எல்லாமே நம்ம குவாலிட்டியாகவும் ப்ரீமியமாகவும் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கோம் சார். நம்ம ஒரு கலப்பு தீவனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மூலப்பொருட்கள் ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அந்த மூலப்பொருள் வந்து பார்த்தா எத்தனை பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சதவீதத்தை வச்சு தான் நம்ம வந்து மாடுகளுக்கு வந்து தீவனங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து சரியான அளவில் அதோட ஊட்டச்சத்து, அதுக்கான ஊட்டச்சத்து கிடைக்கும், சரியான அளவில் பால் கறக்கும், அதோட தோல் அமைப்பு வந்து பார்த்தா ஷைனிங்காக இருக்கும் இல்லைங்களா? நல்லா ஊட்டமாக ஊக்கமாக இருக்கும் மாடுங்க. அதுக்காக நீங்கள் என்னென்ன வந்து இந்த கலப்பு தீவனத்தை வந்து கலந்துட்டு இருக்கீங்க, தெளிவாக சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு சத்துக்காக நம்ம கார்போஹைட்ரேட்டுக்காக மக்காச்சோள மாவும் கம்பு கேழ்வரகு அந்த மாதிரி எல்லாம் கலந்துருக்குங்க. சரிங்க. அடுத்து வந்து புரோட்டீனுக்காக நம்ம பார்த்தோம்னா நம்ம கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, பருத்தி கொட்டை, பருத்தி அதை அரைச்சது நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. சரி. அடுத்து நார் சத்து, நம்ம கொழுப்பு சத்துங்கும்போம். அது வந்து அந்த ஃபைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு ஐட்டம், அது மாதிரி உளுந்தம் பொட்டு, கருக்கா தவிடு, நல்லந்தவிடு, சரி, அது மாதிரி கோதுமை தவிடு, கோதுமை இலை தவிடு, அதெல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க. நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கால்சியம் பவுடருக்காக பார்த்தீங்கன்னா மினரல் மிக்ஸு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டிருக்க வந்து மொலாசஸ், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சரிங்க. மாடுகள் நல்லா விரும்பி சாப்பிடுமா? சாப்பிடுங்க. இப்போ நல்லா போயிட்டு இருக்குங்க. நம்ம கொடுக்குறதும் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குங்கிறாங்க. நல்லா போயிட்டு இருக்குங்க. இது எத்தனை கேஜி பேக்குங்க சார்? இது வந்து 50 கிலோ பேக்குங்க. 50 கேஜி பேக். ஆமாம். இதுவும் நம்ம வந்து எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாங்க சார். எங்கே வேணாலும் கொரியர் பண்ணலாம். ஒரு மூட்டை பண்ணிடலாம். ஒரு மூட்டை கேட்டாலும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு கொடுத்துருவோம். சரிங்க சார். இப்போ மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இது எடுத்துக்கிட்டு இருக்காங்களா? எல்லா ஸ்டேட்டுக்கும் போயிட்டு இருக்குங்க சார். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைலேஜ் எடுக்கிற கஸ்டமரே நம்மகிட்ட நிறையா இருக்காங்க. அவங்களுக்கே நம்ம இது பார்த்தீங்கன்னா நிறையா போயிடுது. அவங்களோட விருப்பம் தான் அதிகமாக இருந்தது. எல்லாரும் இந்த மாதிரி ஒரே இடத்துல எடுக்கிற மாதிரி கேட்டதுனால தான் நம்ம வந்து இதையும் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா போயிட்டு இருக்கு. அவங்ககிட்ட இருந்து இப்போ நல்லா வரவேற்பும் கிடைச்சிருக்கு. ஓகே. இன்னும் நம்ம வந்து நல்லா பண்ணணுங்கிறதுக்காக உங்கள் சேனல் மூலியமாகவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதுக்காகவே உங்கள் சேனல்லையும் நான் கொடுக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இன்னும் நிறைய வேணும் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி தான் உங்கள் சேனல்லையும் நம்ம இப்போ ப்ரொமோஷன் பண்ணுறோம். சரிங்க சார். இதில் மினரல் மிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று, அது ரொம்ப முக்கியம். அதுவும் தான் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார். மெயினாக தாதுப்பு. ஆமாம், தாதுப்பு தான் நம்ம இதில் மெயினாக போடுறோங்க. நம்ம அதை எல்லாரும் போடுறதை விட நம்ம குவாலிட்டியாக போடுறோங்க. பிராண்டட் அப்படின்னு பிராண்டடாக போயிட்டுருக்கோம். சரிங்க சார். சரிங்க சார். சூப்பருங்க சார். சார் இப்போ பின்னாடி வந்து கலப்பு தீவனம் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இதில் நம்ம வந்து என்னென்ன சொன்னோமோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் பேக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? ஆமாங்க. சரிங்க. இதுக்கான லைஃப் டைம் கேரண்டி அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குங்களா? அதாவது எப்போ கெட்டு போகும் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இது கெட்டு போகிறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே ட்ரை ஃபீடாக தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க. நம்ம என்னென்னா வைக்கிற இடம் மட்டும் பார்த்து ஈரம் இல்லாத கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் வச்சுட்டோம்னா நல்லா இருக்குங்க. நம்ம அது வைக்கிற இடம் தானுங்க மெயினாக. இது வந்து கெடுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. நம்ம இதை மேய்ச்சரன்ஸ் எதுவுமே இல்லாதனால அது கெடாதுங்க. சரி, இப்போ நம்ம இதில் வந்து பருத்தி கொட்டை போட்டிருக்கோம். பருத்தி கொட்டை புண்ணாக்கும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? 2 தானே போட்டிங்க, 2 வெரைட்டி போட்டிங்க. ஆமாம், கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, பருத்தி புண்ணாக்கு. அதான் பருத்தியில் வந்து 2 வெரைட்டி போட்டிருக்கீங்க. ஆமாங்க. ஒன்று வந்து நல்லா பெரிய அரைச்சி போட்டிருப்போம். ஆமாம் ஆமாம். ஒன்று அரைக்காமல் போட்டிருப்போம். நல்ல சைஸ் நல்லா பெருசாக இருந்துச்சு. இவ்வளோ அந்த அளவுக்கு வந்து போட்டு ஏதாவது கட்டுப்படி ஆகிற மாதிரி இருக்குமா? என்ன ஏதுங்க உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை, இப்போ நம்ம கொடுக்குற ரேட்டுக்கும் நம்ம பெரிய மார்ஜின் எல்லாம் இல்லைங்க. நம்ம கொடுக்குற பொருள் வந்து தரமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணிட்டு இருக்குங்க. ஏன்னா நம்ம லாபம் நோக்கத்தோட பண்ற மாதிரி இருந்தா நம்ம ஏனோதானோன்னு போட்டு நம்ம பண்ணியிருக்கலாம். லாபம் நம்மளுக்கு அதுக்காக நம்ம நஷ்டத்துக்கு தொழில் பண்ணல. பெருசா நமக்கு மார்ஜின் இல்லாட்டியும் பரவாயில்ல, நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் முக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பொருள் வந்து தரமா இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறோம். நமக்கு லாபமே அதாவது பார்த்தோம்னா ஒரு மூட்டைக்கே நம்ம பார்த்தோம்னா பெருசா இல்லாமல் ஒரு மூட்டைக்கு 10, 20 அந்த மாதிரி இருந்தால் போதுங்கிறதுனால நம்ம அந்த அளவுக்கு பண்ணுறோங்க. சரிங்க சார், சரிங்க சார். சரி, இப்போ நம்ம பருத்தி கொட்டைலாம் போட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா? பருத்தி கொட்டை போடுறதுனால ஏதாவது ஊற வச்சு ஏதாவது மாடுகளுக்கு போடணுமா, இல்லை அப்படியே வாரி கொடு? இல்லை, அதனால என்ன பண்ணிட்டோம்னா பருத்தி கொட்டை வந்து பாதியை நம்ம அரைச்சும் மீதி வந்து அரைக்காமையும் முழுசாகவும் போட்டிருக்கோம். இது மாடுகள் சாப்பிடும்போது நல்லா ஜீரணமாயிரும், அதில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. சரிங்க சார். இந்த சாப்பிட்டுச்சுன்னா பாலோட அளவு அதிகரிக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக. இது கொடுக்கும்போது நமக்கு பால் வரதை விடவே கொஞ்சம் பாலும் அதிகமாகும். ரெண்டாவது என்னென்னா நம்ம வெளியே வாங்குற மார்க்கெட் ரேட்டை விட இது ரொம்பவும் கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு பாலோட ரேட்டுக்கும் நம்ம வெளியிருந்து வாங்கி போட்டு நிறைய பேருக்கு கட்டுப்படி ஆகலைன்னு சொல்லி நிறைய மாடுகள் விற்கிறாங்க. மாடே வேண்டாங்கிற இதுலேயே இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த நம்ம மாடு வந்து நம்ம வித்துறக்கூடாது, இதை போட்டால் நம்ம சரியாயிரும், எதை போடலான்னு சொல்லி நிறையா பேருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அந்த மாதிரி கஸ்டமருக்கு இதை வாங்கி போட்டாங்கனாலே அவங்களுக்கு பால் காஸ்ட்டும் மிச்சமாகும், அவங்களோட தீவன செலவு ரொம்ப குறைவாகும். நம்ம விஎஸ் கலப்பு தீவனத்தை போடும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. சரி, இந்த கலப்பு தீவனம் கொடுத்தா மற்ற தீவனங்கள் ஏதாவது கொடுக்கணுமா? இந்த தீவனம் கொடுக்கும்போது மற்ற தீவனம் நம்ம தர வேண்டியது. இப்போ நம்மளே சைலேஜ் இருக்குது, அப்படி சைலேஜ் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம தீவனமும் சைலேஜும் கொடுத்துக்கலாம். சப்போஸ் சைலேஜே இல்லைனாலும் இந்த தீவனத்தை வந்து நம்ம இது கொடுத்துட்டு நம்ம மாட்டை நம்ம வெளியே மேய்ச்சல் கொண்டு போகிறதுனாலும் கொண்டு போயிட்டு வச்சுக்கலாங்க. சரிங்க சார். இப்போ 1 லிட்டர் பாலுக்கு இந்த கலப்பு தீவனம் எவ்வளோ கொடுக்கலாம்? காலையில் வந்து நம்ம ப்ரோட்டீன் பேலட் வந்து பார்த்துருந்தோம், குச்சி தீவனம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாலுக்கு வந்து 400 கிராம் கொடுத்தா போதும்னு சொல்லியிருந்தீங்க. இந்த கலப்பு தீவனம் எப்படி கொடுக்கலாம்? இப்போ கலப்பு தீவனம் பார்த்தீங்கன்னா நம்ம இது 1 லிட்டர் பாலுக்கு வந்து இது 400லேருந்து 500 கிராம் முடி கொடுத்துக்கலாம். அது குச்சி தீவனம் எதுனா இப்போ நம்ம பிடிச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இதே கலப்பு தீவனம் வந்து நம்ம அதை வந்து பெல்லட்டை அதாவது குச்சி தீவனமாக மாற்றி கொடுக்குறோங்க. இதே தான் அதுக்கு பெல்லட்டை மாற்றி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. 2 மிக்சிங் ஒன்று தான். அது வந்து நமக்கு குச்சி தீவனமாக நம்ம மிஷினில் போட்டு எடுக்கிறோம். இது வந்து நம்ம அப்படியே ட்ரை ஃபீடாக நம்ம கொடுக்குறோம். சரிங்க சார், சரிங்க சார். சார் நம்மகிட்ட இப்போ என்னென்ன பொருட்கள் வந்து விற்பனைக்காக இருக்குங்க சார்? சைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஐட்டம் இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளது சைலேஜ் ஆரம்பத்துலேருந்து நம்ம வச்சுருக்கோம். இப்போ ரீசெண்டாக இப்போ ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி நீங்கள் பார்த்துருக்க கலப்பு தீவனம் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை நைஸ் தவிடு, சரிங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கோதுமை பொட்டு வச்சுருக்குங்க, அதுக்கப்புறம் பெல்லட்டு வச்சுருக்குங்க. சரிங்க, மொத்தம் 5 ஐட்டம் பண்ணிகிட்டு இருக்குங்க நம்ம. சரிங்க சார். உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க சார். கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9791 569888ங்க. இதில் வாட்ஸ்அப் இருக்குங்களா சார்? இந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குங்க. நீங்கள் என்ன டவுட்னாலும் சரி, எவ்வளோ வேணுனாலும் சரி, நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிடுவோங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம பார்சல் போட்டிருக்கோம். தமிழ்நாடுல நம்ம அதர் ஸ்டேட் போடுறதுனால கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எங்கே வேணாலும் நம்ம பார்சல் போட்டிருக்கோம். சாம்பிளுக்கு அவங்களுக்கு ஒரு மூட்டை வேணும்னா கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாங்க. சரிங்க சார், சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம்.